ஸ்வேதா, நமக்கு ஏன் கோல்டு பிடிக்குதுன்னு தெரியுமா? எப்படி? ஏன்னா நம்ம மூக்குக்கு மேல ஒரு ஐஸ் இருக்குல்ல, அதான். ஐயோ குஞ்சேஷ், என்னால முடியல. எப்படி எப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? குஞ்சேஷ், you too funny. சீரியஸா சான்ஸே இல்ல. ஓகே गाइस, ஜோக்ஸ் அபார்ட், நீங்க வொர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து இன்னொரு சூப்பர் ஜோக்கோட உங்களை வந்து மீட் பண்றேன். ஓகே, கேரி ஆன். ஓகே குஞ்சேஷ், பை. ஏங்க அம்மா மேல சத்தியம் பண்ணுங்க, அவன் சொன்னதெல்லாம் ஒரு ஜோக்காங்க. இதுக்கு இருக்குங்க இப்படி சிரிக்கிறீங்க? ஜோக் இல்லதான், என்ன ப்ரோ பண்றது? டிஎல்னு ஒருத்தவங்க இருந்தாலே அவங்க இந்த மாதிரி சொல்ற மொக்க ஜோக்குக்கெல்லாம் சிரிக்கணும். அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் சிங்சாங் தட்டணும். அப்பப்ப ஒன்னு ரெண்டு காசிப்ஸ் அவங்க காதுல ஊதணும். அப்பதான் நம்ம இந்த டார்கெட் பண்ண மாட்டாங்க, நமக்கு தேவையான ஹைக்கும் கரெக்டா போடுவாங்க. ஐடின்னு வந்துட்டாலே டிஎல்ல நல்லா காக்கா பிடிக்க தெரியணும் ப்ரோ. அங்க பாருங்க, இங்க ரெண்டே பேத்துக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு அவ, இன்னொன்னு நான். யார் அதிகமா காக்கா பிடிக்கிறாங்கன்ட்டு. இந்தாங்க, இந்த இன்விசிபிள் கண்ணாடி போட்டு பாருங்க, அவ எவ்வளவு காக்கா பிடிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். என்னங்க இது, இத்தனை காக்கா பிடிச்சிருக்காங்க? பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க, அவங்க விட நீங்க தான் நிறைய காக்கா பிடிச்சிருக்கீங்க. இப்படி எல்லாம் காக்கா பிடிச்சதான் ப்ரோ ஹைக் வாங்க முடியும். இன்னைக்கு அந்த டிஎல் பண்ணாடையோட பர்த்டே. இன்னைக்கு எப்படி அவனை காக்கா பிடிக்கிறான்னு பாருங்க. குஞ்சேஷ், உங்க பர்த்டேக்காக நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பண்ணிருக்கோம், பாக்குறீங்களா? காமிங்க. இந்தாங்க. எங்க டிஎலுக்கு ஒண்ணுன்னா எவ்வளவு இருந்தாலும் மறைப்போம். எங்க டிஎலுக்கு ஒண்ணுன்னா எங்க டிஎலே வெட்டுவோம்டா.